புகாரியில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், ஒவ்வொரு நாளுக்கும் பிறகு வரக்கூடிய அடுத்த நாள் முந்திய நாளை விடவும் ஷர்றுகள் கெடுதிகள் நிறைந்த பயங்கரமான நாளாக இருக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முன்பு நாம் எதனை பாவம் என்று நினைத்தோமோ, பாவம் என்று ஒதுங்கிக் கொண்டோமோ, அந்த காரியங்களில் ஈடுபடுபவர்களை பாவிகள் என்று பார்த்தோமோ, அதே பாவங்களை நாங்களே விரும்பி செய்கின்ற ஒரு யுகத்தில் பயங்கரத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாவங்கள் காலத்தின் மாற்றத்தினால் எங்களை எங்கே கொண்டு போய் விட்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். முந்திய ஒரு காலம் இருந்தது, தொலைக்காட்சிகள் உலகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு இலங்கை போன்ற நாடுகளுக்கு வருகின்ற காலம். அந்த காலத்திலே ஒரு ஊரிலே ஒரு வீட்டில் அல்லது 2 வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டிகள் இருக்கும். அந்த வீட்டை முழு ஊரும் பாவம் செய்கிற ஒரு வீடாக பார்த்தது. எல்லோரும் அந்த வீட்டை, அந்த வீட்டில் உள்ளவர்களை குற்றம் புரிபவர்களாக பார்த்தார்கள். நல்லவர்களும் அவர்களை எச்சரித்தார்கள், அவர்களை கடிந்து கொண்டார்கள். இப்படி ஒரு காலம் இருந்தது. அதற்கு பிறகு அந்த பொருள்கள் மலிவான விலையிலே தாராளமாக எல்லா மக்களும் வாங்குகின்ற அளவுக்கு பாவங்கள் மலிவான விலையில் கிடைக்கக்கூடியதாகவே இந்த உலகத்தில் ஏற்பாடாக இருக்கிறது. உணவுப் பொருள்கள் விலையேறி சென்றாலும், வாழ்வாதாரத்துக்கு தேவையானவைகள் விலையேறி சென்றாலும், பாவத்துக்கு தேவையானவைகள் மலிவாக பெற்றுக் கொடுப்பது நப்சுடைய, இப்லீசுடைய, ஹவாவுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியாக இருக்கிறது. இப்போது எல்லா வீடுகளுக்குள்ளேயும் தொலைக்காட்சி பெட்டி நுழைந்து விட்டது என்று சொல்லுகின்ற அளவுக்கு சில காலங்களிலே மாறி போய்விட்டது. முன்பு அடுத்த வீட்டை பாவம் செய்வோம் என்று பார்த்தவன் நானும் அதே நிலைமைக்கு மாறிவிட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வுடன் வாழுகின்றான். காலம் போய்கொண்டிருக்கிறது. இப்போது லேப்டாப் என்ற வழியிலே மடிக்கணனிகளாக எல்லா வீடுகளுக்குள்ளும் எல்லா வாலிபர்களிடத்திலும் அது மலிவாக வர ஆரம்பித்தது. அதற்கு பிறகு இப்போது கையடக்க தொலைபேசியாக எல்லோருடைய கையிலும், எல்லோருடைய பாக்கெட்டிலும், நல்லவனும் கெட்டவனும், இபாதத்தை செய்கிறவனும் பாவம் செய்கிறவனும், மஸ்ஜிதுக்குள் இருக்கிறவரும் கடையில் இருப்பவரும் அனைவர்களும் நல்லதை விரும்பினால் நல்லதை பார்க்கலாம், அசிங்கத்தை விரும்பினால் அசிங்கத்தை பார்க்கலாம், பாவத்தை விரும்பினால் பாவத்தை பார்க்கலாம். அனைத்தும் உருண்டோடுகின்ற கருவிகளை தன்னுடைய பொக்கத்திலே சுமந்து கொண்டு பெருமையாக திரிகின்ற ஒரு காலமாக மாறி போயிருக்கிறது. 20 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் எதனை பாவம் என்று கருதினோமோ, மற்றவர்களை செய்ய வேண்டாம் என்று ஒதுங்க சொன்னோமோ, இவைகள் எல்லாம் பிள்ளைகளை கெடுத்துவிடும், ஒழுக்கத்தை வீணடித்துவிடும், பெண்களின் வெட்கத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று குரல் கொடுத்தோமோ, அவற்றை நாங்களே செய்ய வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு பயங்கரமான நிலைமை உருவாகி இருக்கிறது என்றால் இது உலகத்தின் ஆரோக்கியமாக இருக்காது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தொலைக்காட்சி பெட்டிகளும் மடிக்கணனிகளும் கையடக்க தொலைபேசிகளும் வீடுகளுக்குள்ளும் மனிதர்களுடைய கைகளிலும் நடமாடியதன் விளைவாக இளம் வாலிபர்களுடைய கைகளிலும் இளம் பெண்களின் கைகளிலும் நடமாடியதனுடைய விளைவென்ன? அதனுடைய பெருபேரை இப்பொழுது உலகம் கண்டுகொண்டிருக்கிறது. அந்த மரத்தினுடைய நச்சு காய்களை உலகம் இப்பொழுது சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த நச்சுத்தன்மையை ஊர்கள் சுவைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய கசப்பை ஒவ்வொருவர்களும் இப்பொழுது உணர்கிறார்கள். அதனுடைய விளைவாகத்தான் உலகத்திலே விபச்சாரம் பரவ ஆரம்பியிருக்கிறது. விபச்சாரம் பறந்து போயிருக்கிறது. விபச்சாரமே ஹலாலாக்கப்பட்ட ஒரு காரியத்தை போன்று மாறிவிட்டது. நாட்டினுடைய அபிவிருத்தியை பற்றி பேச வேண்டிய இடங்களில் எல்லாம் விபச்சாரத்தை அனுமதிக்க வேண்டும் என்று படித்தவர்கள் பேசுகின்ற ஒரு சமூகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த கருவிகளின் ஊடாக பரப்பப்பட்ட ஒழுக்கக்கேடு, சீர்கேடு மனிதனுடைய வெட்கத்தை அடித்து நொறுக்கி வெட்கம் கட்ட பெண்களுடைய வெட்கத்தை முழுமையாக எரித்து போட்டு ஆண்களிடத்தில் வர வேண்டிய ரோஷத்தை முழுமையாக இல்லாமலாக்கி அனைவர்களையும்
குட்டிச்சுவராக மாற்றுகின்ற ஒரு பயங்கரமான பாவகரமான நிலைமை உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறது.